வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அனுஷ்டிக்கப்பட்டது. இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் முள்ளிவாய்க்காலிலே அணிதிரண்டதை அவதானிக்க முடிந்தது. அந்த நேரத்திலே வரலாறு காணாத வகையிலே முள்ளிவாய்க்கால் நிரம்பி இருந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவு பெற்றம் கண்ணீரால் நனைந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. அந்த இடத்திலே முள்ளிவாய்க்காலிலே நடந்தது இனப்படுகொலை என்பதை தென்கைல ஆதீன முதல்வர் தவத்திரு அகத்திய சுவாமிகள் மிக தெளிவாக முள்ளிவாய்க்கால் நினைவுரையிலே தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்களின்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில், அவர்களின் இரத்தம் தோய்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகவயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சுக்காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி பூண முள்ளிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சர்வதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். அவர் அங்கு குறிப்பிட்ட முக்கியமான விடயம் என்னவென்றால், யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்களையும் கடந்திருக்கின்ற இன்றைய சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஏதுவான அல்லது சாதகமான நிலைப்பாடு எதுவுமே எட்டப்படவில்லை. இன்றும் தமிழர்களுடைய மத உரிமை சின்னங்கள் அளிக்கப்படுகிறது, அவர்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகிறது. தமிழர்கள் இந்த நாட்டிலே ஏதுமற்ற அனாதைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். நிச்சயமாக தமிழர்கள் தாங்கள் சுயமாக இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவர்கள் நிச்சயம் போராடியே ஆக வேண்டும். அதற்காக ஆயுதம் தூக்கி போராட அவர் சொல்லவில்லை. அறவழியிலே போராட்டங்களை நடத்த வேண்டியது தமிழர்களுடைய பாரிய பொறுப்பென்பதை நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு பெற்றத்திலே அவர் ஆற்றிய அந்த முள்ளிவாய்க்கால் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதி ஆயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கதிரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டே ஆக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அன்றைய அரசாங்கம் தட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையில் நம்பகத்தன்மையை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 இருந்து சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தமிழர் தாயகத்திலும் மற்றும் புலம்பெயர் தேசங்களிலே தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அந்த நாடுகளிலே அனுஷ்டிக்கப்பட்டது. குறிப்பாக கனடா மண்ணிலே இனவழிப்பு நினைவாலயம் அமைக்கப்பட்டிருந்த அந்த நினைவாலயத்திலும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் கனடா நாட்டைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தது சிறப்பம்சமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இங்கு உலக தமிழர் பேரவை இன்னொரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழர்களுடைய நினைவு உரிமையை கனடா நாடு அங்கீகரித்திருக்கிறது. அதற்காக கனடா நாட்டிலே ஒரு நினைவாலயத்தை அமைப்பதற்கு கனடா தேசம்
தமிழர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. இதே போன்று உலக நாடுகள் அனைத்தும் இறந்த தமிழர்களை நினைவு கோருவதற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்கின்ற அறிக்கையையும் அவர்கள் வெளியிட்டிருந்ததை அறியக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு சிங்கள தேசத்திலே இருந்து பலவிதமான கூக்குரல்கள் எழுப்பப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்பது தமிழர்களுடைய துக்க நாளாக, சோக நாளாக, தமிழர்களுடைய கரி நாளாக பார்க்கப்படுகிறது. அது தென்னிலங்கையை சேர்ந்தவர்களுக்கு பெருவற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால், முள்ளிவாய்க்காலிலே நடந்தது இனப்படுகொலை அல்ல. அதே நேரத்தில் இராணுவத்தினர் எந்த விதமான மனித உரிமை மீறல்களிலும் அவர்கள் செயற்படவில்லை என்பதை மஹிந்த ராஜபக்ச சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் முள்ளிவாய்க்காலிலே நடந்தது என்ன? ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டது. யாரால் கொல்லப்பட்டார்கள்? அவர்கள் அத்துணை பேரும் தமிழ் மக்களாக இருக்கிறார்கள். சிறுவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள், அங்கவினர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடந்தேறி இருக்கிறது. சரி, அங்கு இராணுவத்தினர் மனித உரிமை மீறல்களிலே செயற்படவில்லை என்று சொல்லி சொன்னால், ஏன் சர்வதேச விசாரணையை இந்த அரசாங்கம் அல்லது சிங்கள ஆட்சியாளர்கள் அதனை மறுதளிக்கிறார்கள் என்கின்ற பலவிதமான கேள்வியும் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து எழுகின்ற முக்கியமான கேள்வியாக இந்த இடத்திலே எழுகிறது. அதே நேரத்தில் தான் இன்று கனடாவிலே நினைவுரிமை சின்னம் அல்லது இனவழிப்பு நினைவாலயம் அமைக்கப்பட்டதற்கு சிங்கள அரசியல்வாதிகள் பலர் எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். அது அலி சப்ரி தொடக்கம் பலர் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள். அப்படி என்றால் இங்கு என்னதான் நடந்தது? தமிழர்கள் இறக்கவில்லையா அல்லது தமிழர்கள் மாயமாகத்தான் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டார்களா என்கின்ற கேள்வியும் விஷயமாக எழுந்திருக்கிறது. இதற்கான பதிலை கூற வேண்டியவர்களாக சிங்கள ஆட்சியாளர்களும் துவேசம் கொண்ட தென்னிலங்கையை சேர்ந்த அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் தான் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடப்பதற்கு கூட இடமில்லாத நிலை காணப்பட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வீதியிலே பயணிக்க முடியவில்லை. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு வாகன நெரிசல் காணப்பட்டது. போலீசாரால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் அலையலையாக திரண்டு வந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 16 வருடங்கள் கடந்த அந்த நேற்றிய பொழுது என்பது வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் கூடியிருக்கின்ற இடம் என்று கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த அளவு பெருவாரியான தமிழ் மக்கள் கலந்து கொண்டதையும் அவதானிக்கக்கூடிய அந்த நேரத்திலே சர்வதேச ஊடகவியலாளர்கள் பலர் அந்த மண்ணுக்கு, அதாவது அந்த இடத்துக்கு வந்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. நாங்கள் வலியை சுமந்த மக்கள், எங்களுடைய உறவுகளை தொலைத்த மக்கள் என்பதை இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம், நேற்றைய நினைவு தினம் வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதே நிலையில்தான் தமிழ் சினிமா நடிகர் தளபதி விஜய் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது உலக தமிழர்களுடைய வீரத்திற்கான அடையாளமும் ஈழத்தமிழர்கள் அந்த மண்ணிலே மாண்டு போனதற்கான ஒரு அடையாளமாக நாங்கள் பார்க்கிறோம் என்பதை அவர் தெரிவித்தவுடன், என்னுடைய தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்களுக்கு என்னுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் என்பதை அவர் கூறியிருந்தார். ஆகவே நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவாலயத்துக்கு வருகை தந்திருந்த ஒரு சிங்கள இளைஞன் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே பதிவொன்றை விடுத்திருக்கிறார். அது என்னன்னு சொல்லி சொன்னால், தென்னிலங்கையிலே இருக்கின்ற மக்கள் வடக்குக்கு வருகை தர வேண்டுமாக இருந்தால் மே 18 என்பதுதான் பொருத்தமான நாளாக இருக்கும் என்பதை அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். சரி, எதற்காக அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் சொல்லி சொன்னால், 2009ஆம் ஆண்டு இந்த மண்ணிலே தமிழர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டதற்கு ஆதாரமாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவாலயம் இருப்பதாகவும், தங்களுடைய உறவுகளை தொலைத்த மக்கள் முள்ளிவாய்க்கால் நினைவாலயத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துவது ஒரு மகத்தான விடயம் என்றும், அந்த முள்ளிவாய்க்கால் மண் என்பது ஒரு புண்ணிய பூமி என்பதை அவர் சொல்லி இருப்பதுடன், 70,000க்கு மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா அரச படைகளால் கொல்லப்பட்டிருப்பதாக
ஐநாவுடைய அறிக்கை கூறுகிறது. அதே நேரத்திலே 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா அரசு படைகளால் கொல்லப்பட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்த முடியாத சில புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக அவர் தன்னுடைய அந்த முகநூலிலே பதிவை விடுத்திருக்கிறார். அதே நேரத்திலே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் உறவுகளுடைய படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. ஏன் சொல்கிறார்? முள்ளிவாய்க்கால் நினைவாலய சுற்றுவட்டத்திலே இறந்தவர்களுடைய புகைப்படங்கள் அந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் தான் கனடாவிலே தமிழ் மக்களுக்கு சார்பாக குரலை கொடுத்து வருகின்ற பிரம்டன் நகரசபை மேயர் ஃபெட்டிக் பிரவுனுடைய புகைப்படமும் அந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அவருக்கு நன்றி கூறும் வகையிலே அவருடைய புகைப்படத்தை காட்சிப்படுத்தியிருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இனப்படுகொலை நடந்தது என்பதை உறுதிப்பட தெரிவித்திருந்தார் ஃபெட்டிக் பிரவுன். நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.